அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான உணவுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கு கம்பு கஞ்சி, தயிர் போட்டு சின்ன வெங்காயம் கலந்தது. இந்த கஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது கம்போ இல்லை ராகி இந்த மாதிரி செய்யும்போது கூழ் மாதிரி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா சுகர் ஏறிடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சுகர் பழைய கூழாக இருந்தால் தான் சுகர் ஏறும். நம்ம கஞ்சி மாதிரி தான் நைட் ஊற வச்சு காலையில் அரைச்சி அதை கஞ்சி காய்ச்சி அதை ஆறுனக்கப்புறம் தான் நம்ம தயிர் வெங்காயம் கலக்கிறோம். அதனால் இது சுகர் ஏறாது. சுகர் இருந்தாலும் கம்மி பண்ணும். கம்பு சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்பு தாராளமாக சாப்பிடலாம், சுகர் ஏற்றாது கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கும்போது. பொன்னாங்கண்ணி கீரை, சௌச்சௌ பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், நூடுல்ஸ் அப்படிங்கிறது இது ரெடிமேட் நூடுல்ஸ் கிடையாது. கோதுமையில் நம்ம தயார் பண்ண நூடுல்ஸ், வெஜிடபிள் போட்டு செஞ்சது. 2 எக்கு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்புறம் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கருவேப்பிலை போட்ட ஜூஸ். இதுதான் இன்றைக்கி மெனு. இதே மாதிரி சாப்பிடுங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.